இசேவை போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கங்க. கேப்சா கொடுத்து உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இதில் சர்வீஸ் வாய்ஸ் கொடுத்துக்கலாம். அதில் சர்ச்ன்னு இருக்குது, அதில் விடோன்னு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இருக்கும் விடோ சர்டிஃபிகேட்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் ஆகி இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ப்ராசஸ் கொடுத்துருங்க. ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் காமிக்கும். நம்ம ஆதார் நம்பர் போட்டு கொடுத்தோம்னா நமக்கு இது மாதிரி காமிக்கும். ஆல்ரெடி நம்ம அப்ளிகன்ட் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அதனால டைரெக்டாக நம்ம ப்ராசஸ் கொடுத்துக்கலாம். ப்ராசஸ் கொடுத்தோம்னா நமக்கு இது மாதிரி காமிக்கும். ஃபர்தராக டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிக்கலாம். டெத் சர்டிஃபிகேட் இறந்த தேதி கேட்குறாங்க, அதை மென்ஷன் பண்ணிடலாம். சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சப்மிட்னு இருக்கும், அதை கொடுத்துக்கலாம். இதில் மேண்டரி டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ கட்டாயம் அப்லோட் பண்ணோம், அட்ரஸ் ப்ரூஃப் அப்லோட் பண்ணோம், டெத் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணோம், மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அல்லது அதுக்கு ரிலேட்டடாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோம், அதுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்லோட் பண்ணோம். டாக்குமெண்ட் எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணியாச்சு. அந்த ஸ்கேன் சைஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஆன்லைனில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சைஸ் எல்லாம் குறைச்சிடலாம். இமேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் எடிட் கொடுத்துக்குங்க. எடிட் கொடுத்த வேட்டியும் உங்களுக்கு ஃபைன் கிராப் கொடுங்க. கிராப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் வித்தில் போய்ட்டு பெயிண்ட்டு கொடுங்க. பெயிண்ட் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் ரீசைஸ்ன்னு இருக்குது, அதை கொடுங்க. இதில் ஃபிக்சல் இருக்குது, இதை கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் வெர்டிகல் காமிக்கும். நம்ம ஹரிசாண்டல் குறைச்சிக்கலாம். ஒரு 400 கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. நம்ம வேணும் என்ன கூட குறைச்சிக்கலாம், அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட 350 கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துருங்க. க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதுக்கு அதே மாதிரி கொடுத்துக்கலாம். பெயிண்டில் போய்ட்டு சைஸ் குறைச்சிக்கலாம். ஃபோட்டோவுக்கு அதே மாதிரி தான், ஆனால் ஃபோட்டோவுக்கு மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுக்கணும். பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. பெயிண்டில் போய்ட்டு ரீசைஸ் கொடுங்க. ரீசைஸில் போய்ட்டு ஃபிக்சலில் வெர்டிகல்னு இருக்குது, அதில் 215 கொடுங்க. இப்போ நமக்கு அந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். மேரேஜ் ப்ரூஃப்க்கு நமக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லை, அதுக்கு பதிலாக ரேஷன் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு நியூ கொடுங்க. இதில் A4 சைஸ் வச்சுக்கலாம். ரெண்டு ட்ராக் பண்ணி எவ்வளோ வச்சிடலாம். இது சைஸ் பெருசு பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துக்கலாம் JPG ஃபார்மேட்டில்.
ரேஷன் கார்டுக்கும் சைஸ் குறைச்சிக்கலாம். பிக்சலில் போனீங்கன்னா 2000 இருக்குது, நாம் 500 கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துக்கங்க. இப்போ டாக்குமெண்ட் போய் அப்லோட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கேட்குறாங்க, ஃபோட்டோ அப்லோட் பண்ணி விட்டுடலாம். டாக்குமெண்ட்ங்கிற இடத்துல ஒன்று கொடுத்துங்க, ஆடு கொடுங்க. ஆடு கொடுத்துட்டு ஃபோட்டோ எங்கே இருக்குது அதை போய் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்லோட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃபு. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம். ஆடு கொடுங்க. தேர்டு டெத் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, டெத் சர்டிஃபிகேட் சூஸ் பண்ணிக்கலாம். டாக் நம்பர் 3 ஆடு கொடுத்துட்டு டெத் சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது அதை அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் மேரேஜ் ப்ரூஃப் கேட்குறாங்க, நம்மக்கிட்ட பத்திரிக்கை இல்லை, அதுக்கு பதிலாக ரேஷன் கார்டையே வச்சுக்கலாம். ஃபிஃப்த்து செல்ஃப் டிக்ளரேஷன் கேட்குறாங்க. இங்கே டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை அட்டாச் பண்ணி கேட்குறாங்க. இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் எடுத்து ஃபோட்டோ ஒட்டி கஸ்டமர்கிட்ட கையெழுத்து வாங்கி ஸ்கேன் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணணும். ஃபிஃப்த்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை அப்லோட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் நம்பர் 5 ஆடு கொடுங்க. டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணியாச்சு, அப்லோட் கொடுங்க. நமக்கு எல்லா டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ணிட்டோம். ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், டெத் சர்டிஃபிகேட் அண்ட் மேரேஜ் ப்ரூஃப் அண்ட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. ஃபைனலாக மேக் பேமெண்ட் கொடுத்துடலாம். மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வந்து நிற்கும். இது மாதிரி செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. மேக் பேமெண்ட் கொடுங்க. பேமெண்ட் மெத்தட் இது மாதிரி காமிக்கும். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது அதை கொடுத்துங்க. நான் QR கோட் கொடுத்துக்கிறேன். செலக்ட் த QRன்னு கொடுத்துருங்க. மேக் பேமெண்ட் கொடுத்துடலாம். QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஆயிரும். பேமெண்ட் பண்ணியாச்சு. பேமெண்ட் பண்ண வேண்டிய நமக்கு ரெசிப்ட் வந்துடும். பிரிண்ட் ரெசிப்ட் இப்படி தான் வந்து ஜென்ரேட் ஆகும். நம்ம சர்வர் விஷயங்கள் இப்படி வருது. ஆஃப்டர் 24 ஹவர்ஸுக்கு அப்புறம் நம்ம பிரிண்ட் ரெசிப்ட் எடுத்துக்கலாம். அப்ளை பண்ண சர்டிஃபிகேட்டுக்கு எப்படி ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னு பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு இ-டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருங்க. இ-டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்தீங்கன்னா மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம். உள்ளே போனால் உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். அடால்மெண்ட் இருக்குது. இதில் வந்து நம்ம அப்ளிகேஷன் நம்பர் போட்டுக்கலாம். போட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி காமிக்கும். இதில் யார் அப்ளிகேண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு யார் கரெக்டாக போயிருக்கோம் அப்படின்னு காமிக்கும். நமக்கு விஓபட் இருக்கு. இப்போ ப்ராசஸ் ஆகி நமக்கே ரிட்டர்ன் வந்துடும். ரிட்டர்ன் வர வரைக்கும் கஸ்டமர் கொடுத்துடலாம்.